வணக்கம், நான் ஆதி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யூடியூப் வீடியோவில் எப்படி சப்டைட்டில் ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு சப்டைட்டில் அப்படின்னா என்னன்னு தெரியும், அதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. சில பேருக்கு சப்டைட்டில்னா என்னன்னே தெரியாது, பிகினர் யூடியூபர்ஸ்லாம் தெரியாது. எனக்கும் தெரியாது. இப்போ தான் நான் அதெல்லாம் லேர்ன் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சப்டைட்டில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து எல்லாருக்குமே போகுது, ஓகேவா? அவங்க வந்து உங்கள் வீடியோவை எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணுறது தான் சப்டைட்டிலு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஏர்னிங் சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுறீங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியான்னு இல்லை, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா நாட்டுக்கும் அந்த வீடியோ கடந்து போகுது. நீங்கள் ஆனால் தமிழில் பேசுகிறீங்க, ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகும். எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடியோ டெமோ காட்டுறேன், அதில் பாருங்கள், உங்களுக்கே அதில் புரியும். இந்த வீடியோ ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், ரேஷன் கார்டு பற்றி போட்டிருக்கோம். என்ன வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் கார்டில் எப்படி பேர் திருத்தம் செய்யறது, பெயர் நீக்குதல் எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோலாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை போய் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம சொல்றது அப்படியே இங்கிலீஷில் வந்து கீழே அப்படியே சப்டைட்டிலாக டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருக்கும். சில பேர் நினைப்பீங்க இது வந்து நம்ம பேசுறது வந்து இங்கிலீஷ்ல வந்து புரியணுங்கிறதுக்காக இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து யூடியூப்லேயே வந்து இதுக்கான ஆப்ஷன் இருக்கு. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். வீடியோ நல்ல ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். இப்போதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஏன்னா நம்ம சேனலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் யாருக்குமே போக மாட்டேங்குது, கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட யூடியூப் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. டேஷ்போர்டில் என்ன வீடியோ உங்களுக்கு சூஸ் பண்ணணுமோ பண்ணிக்கங்க. நான் வீடியோ வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் லைவ் வந்து நேற்று ஒரு லைவ் போட்டால் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணுறேன். அதில் டீட்டெயில்ஸ் கொடுங்க, அந்த பென்சில் மார்க் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா மேலே மோர் ஆப்ஷன் இருக்கும் பேசிக் பக்கத்தில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரிக்கும் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் வீடியோ லாங்குவேஜ், சப்டைட்டில் அண்டு சிசின்னு இருக்கும். சிசினா கேப்சான். இந்த கேப்சானை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு நீங்கள் என்ன லாங்குவேஜில் அந்த வீடியோவில் பேசியிருக்கீங்களோ அதை அதில் சூஸ் பண்ணுங்கள். நம்ம தமிழ் லாங்குவேஜில் பேசியிருக்கிறதுனால தமிழ் லாங்குவேஜை சூஸ் பண்ணிப்போம். இது சூஸ் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கலாம். அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கோ டு சப்டைட்டில்னு சொல்லிட்டு நீல கலர் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா அப்லோடு சப்டைட்டில்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வித் டைமிங், வித்தவுட் டைமிங், அதாவது டைமிங் நீங்கள் பேசுகிறதுக்கும் கரெக்டாக மேட்ச் பண்ணுறது. வித்தவுட் டைமிங்னா கொஞ்சம் டிலே பண்ணி அந்த லெட்ரு ஷோ ஆகிறது. இதேமாரி வந்து காட்டும். சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்துட்டு அந்த லிங்க்கை ஃபஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக கேப்ஷன் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இதாச்சு டேரெக்டாக ஓடுமா இல்லை போய் நம்ம எதுவும் ஆப்ஷன் ஆன் பண்ணணுமான்னு டவுட் இருக்கும். ஆப்ஷன் ஆன் பண்ணணும் தான். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே வந்து நம்ம யூடியூப் பார்க்குறப்ப மேலே வந்து ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கேப்சான்னு இருக்கும். அந்த கேப்சான் என்ட்ரு பண்ணிங்கன்னா அதில் கீழே இருக்கும் இங்கிலீஷ் ஆட்டோ ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் மிஸ்டேக் வரும், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறையா மிஸ்டேக் வரும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் புரியும். அதேமாரி இருந்துச்சுன்னா தான் புரியும். உங்களுக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேப்சானை எப்படி ஆட் பண்ணுறது, அதாவது சப்டைட்டில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது கிளாரிட்டி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு ஒரு 10 மணிக்குள்ளே வரும். நல்ல வீடியோவாக இருக்கும். அந்த வியூஸ் அதிகப்படுத்துறது பேசிக்காக எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் யூடியூப்பை பொறுத்தவரையும். இதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் உள்ள ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை வந்து நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நைட்டு 10 மணிக்குள்ளே வரலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.